மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் திருச்செந்தூர் போயிருந்தார். திருச்செந்தூர் போனால் பல திருப்பங்கள் வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அஃப்கோர்ஸ் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பல திருப்பங்கள் வரப்போகுது. இன்றைக்கி தலைவர் திருச்செந்தூர் போனது ஒரு சைடு இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசையை சொல்ல விடாமல் பல சம்பவங்கள் வந்து என்னை வந்து இல்லை இதை நம்ம நாளைக்கு சொல்லுவோம், நம்மளுடைய ஆசை நம்மளுடைய சந்தோஷத்தில் நாளைக்கு டெலிவரி பண்ணுவோம், இன்றைக்கி இவங்கள டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்றது தான் முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். இவங்கன்னா யாருன்னு கேட்குறீங்களா? அதுதான் இருக்குல்ல, ஒரு கொத்தூஸ் கூட்டம், ஒரு நாய் டம்ளர் குரூப்ஸ் மற்றும் பலர். இந்த கூட்டமெல்லாம் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து கடிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான். அவர் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், வீட்டில் இருந்தால் குத்தம், வெளியில் வந்தால் குத்தம், பேசினா குத்தம், பேசலைனா குத்தம், இப்படி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து குற்றம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறை பிரசவத்தில் பிறந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் புலம்போ அப்படின்னு. நாய் டம்ளர் குரூப்பில் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், மஞ்சப்பொடி மாமா பையன். அவன் மட்டும்தான் புலம்பிக்கிட்டு இருப்பான். அவன் பொண்டாட்டியே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு ஒரு போஸ்ட்லாம் பார்த்தேன். அது உண்மையாக போயான்னு தெரியல. இவர் எங்களை விஜய் படம் பார்க்க விட மாட்டேங்கிறாரு, விஜய் பாட்டை கேட்க விட மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் டிவிக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நைட்டு தூக்கத்தில் புலம்புறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். உண்மையாலுமே பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு தெரியல, கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம். ஆனால் இவன் உண்மையாலுமே டிவிக்கே தான். டிவிக்கே முக்கியமாக வளர்ந்ததுக்கு இவன் ஒரு காரணம், ஆனால் நாய் டம்ளர் அழிஞ்சதுக்கும் இவன் தான் காரணம் அப்படின்றத நாய் டம்ளர் குரூப்ஸ் தம்பிகள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது தளபதி வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டிலே அவர் சொல்லிட்டார், நாங்கள் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதில் கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு எம்மதமும் சம்மதம், நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட் அப்படின்றது தான் அவர் வந்து மக்களுக்கு விளக்குனது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை திருச்சி பிரச்சாரத்திலேயே தளபதி அவர்கள் வந்து காமிச்சிட்டார். கோயிலுக்கு போனார், அப்புறம் வந்து சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு வேண்டினார், மசூதிக்கு போனார். இப்படி 3 இடத்துக்கு போனோன்னுமே இந்த முட்டா பயலுக்கெல்லாம் என்ன பண்ணுறதே தெரில. ஐயோ, நம்ம இதை வச்சு தான்டா இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் என்னடானா பிஜேபிக்காரன் நம்ம சங்கி குரூப்ஸ் மதத்தை வச்சு அரசியல் பண்ணால், இவன் என்னடானா எம்மதமும் சம்மதன்றாப்புல, இந்த பக்கம் ஜாதி வச்சு அரசியல் பண்ணான்னு பார்த்தா சிறுபான்மையினர் வந்து மொத்தமாக நம்ம பக்கம் இழுத்துட்டு போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. பட் இப்போ இந்த திருச்செந்தூர் போனதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தளபதியோட வண்டியில் ஒருத்தர் உட்காந்துருப்பா. அவரை பார்த்துட்டு இவர் ஜோசியத்தை நம்பி வந்து திருச்செந்தூர் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறான். அவர் உட்காந்துருக்கிறவர் ஃப்ரெண்டு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஜோசியராகவே இருந்தால் உனக்கு என்ன? அவர் தான் கடவுள் மறுப்பை நம்ம ஏற்றுக்கலைன்ட்டார்ல, விச் மீன்ஸ் அவர் கடவுள் இருக்குன்னு நம்புகிறார். அப்போ கடவுள் இருக்குன்னா அவர் இந்தந்த மதங்கள் வந்து மக்கள் வழிபடுறோம் அப்படின்னும் போது அந்த மக்கள் வழிபடுற மதங்களை நானும் வழிபடுறேன் அப்படின்றது அவருடைய கோட்பாடு. அப்போ இந்த ஜாதகத்தை நம்புறாரா நம்பலையான்றது அது அவருடைய விஷயம். நம்பாமல் சில பேர் இருப்பாங்க, நம்புறவங்க சில பேர் இருப்பாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க சில பேர், கடவுள் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அவர் ஜாதகத்தை நம்பி ஜாதகப்படி தான் வந்து அவர் வந்து திருச்செந்தூர் போயிருந்தாருன்னா உனக்கு எங்கடா வலிக்குது? உனக்கு எங்கே வலிக்குது? நீங்கள்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டீங்களா? சத்தியமாக இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. நாய் டம்ளர் சீமான்லேருந்து எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இவர் ஜாதகமே பார்த்துருந்தா கூட என்ன பிரச்சனை? நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவருடைய நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போகிறது தான். இதில் என்ன இருக்குது? ஒரு நல்ல மாற்றம் வரும், நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு சொல்கிறாங்க. ஜாதகம் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை ஜாதகமே நம்பாதவன் இருக்கவங்க கூட அவனுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது வேறு வழி இல்லாமல் சொல்கிறத கேட்டு செய்கிற ஆட்கள்லாம் உண்டு. அப்போ தான் அவங்களுக்கு உண்மையான நிலவரமே புரியும். ஏன்னா அவங்க கலவரம் ஆகணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் புரியும். அந்த மாதிரி நல்லது நினச்சி வேண்டிக்கிட்டு போகிறவங்களுக்கும் நடக்கும். ஸோ இப்போ அவர் திருச்செந்தூர் போனார், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஜோசியக்காரரே சொல்லி போயிருந்தா கூட உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா உன் பொண்டாட்டியை முதல்ல போய் வர்றா, அது உன் மேலே கேஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்ருவோம். இவன் மென்டல் ஆகிட்டான், டிவிக்கேன்னு கத்தி மென்டல் ஆகிட்டான்னு சொல்லி இவனை வந்து சேர்த்து விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் சீமான் அப்படின்ற ஒரு ஆளை இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அழித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இவன் தான். யார்? மஞ்சப்பொடி மாமா பையன் தான். அதுக்கு அவர் தான் தூண்டி விட்டார், நீ பேசு அப்படின்னு சொல்லி அவர் தான் தூண்டி விட்டுருப்பார், அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும்
ஓவராக பேசி இந்த பக்கம் திமுகவுக்கு அப்படியே வருடி விட்டு கால்களை நக்கி அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து ஓவராக பேசுனதில் ஆப்பு கன்ஃபார்மு. மே 4க்கு அப்புறம் தெரியும். சரி, இப்படி தான் ஒரு சைடு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் பலர் குரூப்லேருந்து ஒருத்தர், புரியுதுங்களா, மற்றும் பலர் குரூப்லேருந்து. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கிஷோர்னு நினைக்கிறேன் ஒரு பேர். இவர் வந்து பெரும்பாலும் வந்து திமுக போட்டு அடி நடிப்பாப்புல. நமக்கு அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டாலின் அவர்களையும் சரி, கலைஞர் குடும்பத்தையும் பயங்கரமாக கழுவி ஊற்றுவாப்புல. நமக்குலாம் யோசனை இருக்குன்னா இவ்வளோ கழுவி ஊற்றுறாங்களே, ஏன் இவங்களாம் இது மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்போயே நமக்கு புரிஞ்சுக்கணும், அரசியலில் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எவ்வளோ கழுவி ஊற்றுனா கூட அவங்க யார் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் கூட்டுக்கலவானீங்க. பேச சொல்கிறதே இவங்க தான். நீ என்ன வேணாம் பேசிக்க, நீ இந்த பக்கம் என்ன வேணாம் பேசிக்க. மக்கள் யாரை 2 பேரில் யாரை ஜெயிக்க வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு நடுவில் யாரும் வந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிப்பாங்க. அவரு என்ன சொல்கிறாரு, இவர் வந்து கிறிஸ்டின் தானே, இவர் ஏன்ப்பா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தீங்களா மதத்தை. என்றைக்கு ஏண்டா அதிமுக காரங்க போய் பிஜேபியோட சேர்ந்தவனே புத்தி வந்துச்சுரா உங்களுக்கு? எப்பட்றா நீங்கள் ஜெயிப்பீங்க தமிழ்நாட்டில்? எப்பட்றா உங்களுக்கு வந்து எதிர்கட்சி வரும்? இல்லை எப்பட்றா நீங்கள் சிஎம் ஆவீங்க? சத்தியமாக ஆக மாட்டீங்க. அந்த கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு உடனே எதை கொண்டு வரான் பாருங்க, மதத்தை கொண்டு வரான். நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின்னு எவனாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அப்பா இந்து, அவங்க அம்மா இந்து பிறந்ததுலேருந்து. தங்கச்சி பேர் வித்யா, இந்து நேம். அப்போ ஏன் கிறிஸ்டின் ஆனாங்க? எஸ்ஏசிஆர் சார் வந்து திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவர் சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டின் குடும்பம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவையும் ரொம்ப சப்போர்ட்டையும் கொடுத்து அவர் இந்த நிலைமைக்கு வளர்கிறதுக்கு இருந்தார். ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை வரும், நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு மதம் மாறுன்றதோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதோ வந்து அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது. அதான் நான் சொல்லுவேன், மதம் இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். எப்போ வேணால் யார் வேணால் மாறலாம். குணம் தான் முக்கியம், மனுஷனோட குணம் முக்கியம். அவன் தமிழனா அப்படின்னு தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் தமிழன், அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறது. அவர் என்ன மதம்லாம் நாங்கள் பார்க்கல. ஏன்னா எஸ்ஏசி சார் இப்போ திருப்பி இந்து மதத்துக்கு போயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சோபா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது பக்கத்தில் சென்னையில் வந்து சாய்பாபா கோயிலோ ஐயப்பன் கோயிலோ கட்டி அதை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமே ஹிந்துவாக இருக்கும்போது இவரும் ஹிந்துவாக தான் இருந்திருப்பார். நான் சொன்ன மாதிரி அவங்க மதம் மாறினனால, அவங்க அப்பா மதம் மாறினனால இவர் மதம் மாறி இருக்கலாம். இவருக்கும் கிறிஸ்டின் பேரை வச்சு கிறிஸ்டினாக மாற்றிருந்துருக்கலாம். அதனால் அவருக்குள்ளே ஹிந்து அப்படின்ற அந்த தெய்வங்கள் வந்து கும்பிடக்கூடாதுன்றதாக இருக்குமா இல்லையா? அம்மா கும்பிட்ற சாமி எப்பட்றா பையன் கும்பிடாமல் இருப்பான்? அருகிட்ட முட்டா பயிலுங்களா கும்பிடுவாங்கள்ல. அப்பா கும்பிட்ற சாமியும் கும்பிடுவோம், அம்மா கும்பிட்ற சாமியும் கும்பிடுவாங்கல்ல. இதில் உங்களுக்கு என்னடா வலிக்குது? நீங்கள் மதத்தை வச்சு கலவரம் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மதத்தை வச்சு கலவரம் பண்ணுவீங்களான்னு தெரிஞ்சு தான் அவர் தெளிவாக பெரியாரோட கொள்கையில் நான் கடவுள் மறுப்பை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதை மட்டும் அவர் ஒத்துக்காமல் நான் பெரியாரோட அனைத்து கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தாண்டா அவர் கொள்கையை வச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய கொலநாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரியுது. அதனால் அவர் ரொம்ப உஷாராக தான் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து என்ன சொல்லணும், என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன செய்யணுமோ, நல்லது செய்யணுமோ, அதற்கு என்ன தேவையோ, எந்த தலைவர்கள்லாம் தேவையோ அந்த தலைவர்கள் எல்லாரையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மிகப்பெரிய கட்சியை இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு போகிறாரு ஒரு தலைவராக. உண்மையான தலைவர். இப்படி ஒரு தலைவர்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்களா? தருதுங்களா? லாஸ்ட்டாக விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டமே வர்றது இல்லையா? என்னது கூட்டம் வர்றது? டேய், அதை பார்த்து தாண்டா நீங்கள் எல்லாம் கொதிச்சு போய் கிடக்குறீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போகிறத வந்து பப்ளிசிட்டி பண்ணி மதுரையில் போய் பார்த்தீங்களா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எல்லாரையும் வர வச்சு ரோட்டில் நிற்க வச்சு கூட்டத்தை காட்டுறதுக்கு இப்படி இருக்கிறாரு, நைட் நேரத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் அவர் தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போகக்கூடாதா? அது ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஏன் இங்கே மதுரையிலேருந்து போகிறாரு அப்படின்னு ஒரு லூசுத்தனமாக முட்டாள்தனமாக கேள்வி வைக்கிறாங்க இந்த அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட் ஃபெல்லோஸ். ஏன் இவங்க அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட் சொல்கிறேன்னா, இவங்களுக்கெல்லாம் நினப்பு இவங்க மட்டும்தான் அறிவாளிங்கன்ற மாதிரி. ஆனால் இவங்க அறிவாளிகளே கிடையாது, உண்மையான தற்கொலைகள் இவங்க தான் அப்படின்றத நமக்கு எடுத்து புரிய வச்சதே தளபதி வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான். நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கள், இல்லைன்னா இவங்களையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? எவனாவது பார்த்துருப்பீங்களா? இன்றைக்கி அரசியல் விமர்சகர், ஜேர்னலிஸ்ட்டு, ஆதரவாளர், திமுக ஆதரவாளர் இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அத்தனை ஈத்தரைகளையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது கவலையே கிடையாது. அரசியலை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எவன் என்னவோ பண்ணிட்டு போங்கடா, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு புரிதலில் என்ன எவனா பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கூட போட இஷ்டம் இல்லாமல் தெரிஞ்ச ஒரு கூட்டத்தை ஓட்டு போடுறதுக்கான வெறிய தூண்டின ஒரு மனுஷன்டா தளபதி.
எங்களுக்கு ஓட்டர் ஐடி வரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற ஜென்ரேஷனை வந்து உருவாக்கி வச்சுருக்காரா தளபதி? ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, நாங்கள் கொண்டாடுவோம், எங்களுக்கு ஓட்டு போட விடுங்கன்னு சொல்லி சண்டை போட வச்ச ஒரு மனிதன்டா தளபதி. இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு நல்லாட்சி நான் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஆதரவு வேணுன்றத மக்களிடத்தில் ரொம்ப எளிமையாக நீங்கள் பண்ணக்கூடிய அநாகரிகமான அரசியல் எதையுமே பண்ணாமல் அழகான அரசியலை பண்ணி மக்களுக்கு துன்பப்படுற மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யாமல் வாங்க போராடுவோம், வாங்க இந்த பக்கம் வாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கூப்பிட்டு நாசப்படுத்தாமல் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். நான் எப்படி அரசியல் பண்ணணும் அப்படி தான் பண்ணுவேன், இதுதான் என்னோடய அரசியல்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷத்தில் அமைதியான ஒரு அரசியல்வாதியாக ஆனால் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்ச ஒரு மனுஷனா அது தலைவர் விஜய். அவரை போய் நீங்கள் லூசுத்தனமாக மதுரையிலேருந்து கூட்டத்தை காமிக்கிறதுக்காக போகிறான்னு சொன்னீங்களே. அவர் மதுரைக்கு போனதுக்கு ரீசன் தூத்துக்குடியில் நைட்டு ஃப்ளைட்டு லேண்டு பண்ண முடியாதா அறிவிட்ட முட்டா பயல்களா? இப்போ மார்ச் 29க்கு அப்புறமா தான் நைட்டு ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கூட எல்லா ஃப்ளைட்ஸுலாம் கிடையாது. அவங்க குறிப்பிட்ட ஒரு சில ஃப்ளைட்ஸை மட்டும் அப்ரூவ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் வருது. அது ஒரு ரேர் சினாரியோ. ஏன்னா 5 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் வேல லைட் இன்னும் செட்டை பெருசாக லெவலில் செய்யலை, பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. அதாவது மார்னிங் 7 to ஈவினிங் 7 வரைக்கும் தான் தூத்துக்குடியில் ஃப்ளைட் லேண்ட் ஆக முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இவர்களோட ஃப்ளைட்டுக்கு அங்கே பர்மிஷன் கிடைக்கல. ஸோ மதுரைக்கு போனார், மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போனார். ரிட்டர்ன் வரும்போது காலையில் ஆயிடுச்சு. ஸோ தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டார். உண்மையாலுமே அவர் மாஸ்க் காட்டணும், திருப்பி உண்மையாலுமே அவர் வந்து உங்களை கதற விடணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நைட்டோட நைட்டாக அவர் ஏன்டா கோயிலுக்கு போகணும் அறிகட்ட முட்டா பயல்களா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கட்சி ஆட்களை நான் இந்த டயத்துக்கு வர்றேன், இந்த டயத்துக்கு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி போயிருந்தாருன்னா இன்றைக்கி திருச்செந்தூர் வேறு லெவலில் ஆயிருக்குண்டா, வேறு லெவலில் அவர். ஆனால் இது அவருடைய தனிப்பட்ட பிரயாணம், தனிப்பட்ட ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்காரு. இன்றைக்கி திருச்செந்தூர் போனார், நாளைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகிறதா கேள்வி இருக்குது. அதுக்கப்புறமா அவர் வேளாங்கண்ணி கூட போவார். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அவருடைய விருப்பம்டா, அவர் எங்கே வேணால் போவார்ரா. அவர் ஜாதகம் பார்ப்பார், கோயிலுக்கு போவார், மசூதிக்கு போவார், அதெல்லாம் கேட்க நீங்கள் யார்? அதுலேயே அந்த கிஷோர் சொன்ன மாதிரி இவர் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர், ஹிந்து கோயிலுக்குள் எப்படி நுழைஞ்சான் அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது தமிழ்நாட்டில். யார் வேணால் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்றது தான் சட்டம். ஆனால் என்ன, அவங்கவுங்க மதத்து சார்ந்த அந்த வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது அவர்கள் என்ன கோட்பாடுகள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்களோ அதை நாம் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இப்போ நான் இந்துவாக இருக்கேன், நான் கிறிஸ்டின் கோயிலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா கிறிஸ்டினில் என்ன மாதிரியான கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தமே ஒழிய நான் போகவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இந்து கோயில்லையும் போகிறதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து கையெழுத்து போட்டுட்டு போயிடணும். அதெல்லாம் அவருக்கு முறையாக செஞ்சுருக்காரு, வச்சுருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும்? ஆனால் மக்களை சத்தியமாக நான் உங்களை தான் பாராட்டணும். ஏன் தெரியுமா, எப்படிப்பா இவ்வளோ பேரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இவங்க சுற்றி 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 ஏதாவது ஒன்று தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே தளபதி பற்றி. நீங்கள் எல்லாம் இவங்கள வீடியோஸை பார்க்குறீங்க, இவங்க ட்வீட்டை பார்க்குறீங்க, இவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்க்குறீங்க, அதை வந்து குரூப்பில் வந்து கதறீங்க. ஐயோ சத்தியமாக நான்லாம் அந்த பக்கம் போகிறதே இல்லையா, பெருசாக போய் பார்க்குறதே இல்லையா. அவங்கெல்லாம் பார்த்தாவே நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும் போல இருந்துச்சு. இன்றைக்கி இப்போலாம் வந்து அந்த மாதிரி கழுசலையான வீடியோக்களை நான் பெருசாக பார்க்குறதில்ல. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பெருசாக யாரையும் திட்டி வீடியோ போடுறதில்ல. உண்மையாக சொல்லப்போனால் இப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வர மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நாய்ங்களை பார்த்து இவங்களுக்கு இதாக பதிலடி கொடுத்து நம்மளும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை தராதரமும் கீழே போகுது. நமக்கு நல்லது நடக்கும்னா கூட இந்த நாய்ங்களை நம்ம திட்டுறனால அந்த நாய்ங்க திருப்பி நம்மளை திட்டுமா? எதுக்கு இந்த கழுசடிங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு என் மைண்ட் வந்துருச்சு. தளபதியோடைய நல்ல விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இப்போ என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி தான் ராசாக்களா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லுவார். அந்த மாதிரி உங்களெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கழுசடிங்களை பேச்சை கேட்காதீங்க, இவங்களோட வீடியோஸை பார்க்காதீங்க, இவங்க போடுற ட்வீட்டுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எவனையா போய் 2 கழுவி திட்டிட்டு வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இருக்காதீங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம் தளபதி சொல்லியிருக்காரு. நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சத்தியமாக எல்லோரும் நல்லா இருப்போம். இவங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா
நேராக அவங்க கூட சேர்ந்து போய் புதகுழியில் விழுந்து சாக வேண்டி தான் நம்மளாம். அதனால் இந்த கல் செடிங்களை இன்னும் ஒரு 3 நாள், இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்துக்குங்க. அவ்வளோதான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவோம். அதுக்கு என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி, அதை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்லணுமா வேணாம், இப்போயே சொல்லிடுறேன். யார் செல்வ பெருந்தகை வேற வந்து தேர்தல் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ராஜினாமா பண்ண போகிறாராம் பதவியை. எங்கேயோ இடிக்குதில்ல, இடிக்கும். இருடி கொத்தா தூக்குறேன் காங்கிரஸ் அங்கேருந்து இங்கே. தளபதி மெஜாரிட்டியாக வின் பண்ணிட்டார்னா எவன் சப்போர்ட்டும் தேவைப்படாது. ஆனால் தொங்கு சபை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா இங்கே தளபதி கூட யார் சேர போகிறாங்க அப்படின்றதான் மேட்ரு. அப்படி சேரணுன்ற ஒரு இடத்துல கண்டிப்பாக ராகுல் காந்தி ப்ரோ கம்மிங் டு டிவிகே அப்படின்றதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் தளபதி. அது சிங்கிள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராவது வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, பட் நெக்ஸ்ட்டு சிஎம் வந்து விஜய் அவர்கள் தான். ஸோ அப்படின்றத சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களை நம்ம கொஞ்சம் லைட்டாக வச்சு செஞ்சோம். தளபதியோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தார், நானும் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிச்சுக்கிறேன். சிவா, நானும் வீடியோவில் யூ டேக் கேர். பை.